தமிழக நண்பர்களுக்கும் வணக்கம். தனுஷ் அவருடைய இயக்கத்தில் தனுஷ், செல்வராகவன், துஷாரா விஜயன், எஸ். சூர்யா இன்னும் பல நட்சத்திரங்கள் நடித்த ராயன் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ராயன் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இருந்ததுனால ஊரை விட்டு சென்னைக்கு ஓடி வந்து 2 தம்பிங்க ஒரு தங்கச்சியோட சென்னையில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் நடத்திட்டு இருக்கிறாரு ராயன் தனுஷ் அவர்கள். தங்கச்சின்னா அவருக்கு அவ்வளோ உசுறு, தம்பிங்க மேலே ஒரு அக்கறை கலந்த ஒரு பாசத்தோட ரொம்பவே அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன். ஆனால் தங்கச்சிக்கு ஒன்று, தான் குடும்பத்துக்கு ஒன்று அப்படின்னா அந்த அமைதியான அந்த மனுஷன் அசுரனா மாறிடுவார். அமைதியாக ஃபாஸ்ட் ஃபுட் நடத்திட்டு வர அண்ணன் ராயன் அவர்கள் அவரோட முதல் தம்பியான சந்தீப் எங்கேயாவது போட்டு ஏதாவது 7.5 எடுத்துட்டு வந்துடுவார். அப்படி அவர் ஒரு 7.5 எடுத்துட்டு வர்றதுனால அவரோட குடும்பத்தில் என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனையை அவங்க எப்படிலாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றதான் இந்த ராயன் திரைப்படத்தோட கதை. குடும்பத்தையே வழிநடத்தி கொண்டு வர மூத்த அண்ணன் தனுஷ் அவர்கள் நிறைய பொறுப்பு, நிறைய கோவம்னு படம் முழுக்க ஒரு இறுக்கமான முகத்தோடய நடிச்சிருக்கிறாரு. அவரோட ஆக்டிங்ல குறைவே இல்லாத ஒரு நிறைவான ஆக்டிங் தான் கொடுத்துருக்காரு. படத்துல முக்கால்வாசி காட்சிகள் அப்படின்றது நைட் எஃபெக்ட்லயே இருக்கும். முக்கியமா அந்த டார்க் மோட்லயே மொத்த படமும் இருக்கிறதுனால அதுக்கான அந்த சினிமாட்டோகிராஃபியை ரொம்பவே சூப்பரா செஞ்சிருந்தாரு ஓம் பிரகாஷ் அவர்கள். அதே மாதிரி படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஏஆர் ரகுமான் அவர்கள் பின்னி எடுத்திருந்தாரு. தனுஷ், நீங்க சும்மா நடந்து மட்டும் வாங்க, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல செம்மையா பண்ணியிருந்தாரு ஏஆர் ரகுமான் அவர்கள். படத்தோட அந்த ஆர்ட் ஒர்க், அந்த செட் ஒர்க் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்தது. இந்த கதை ஒரு வழக்கமான ஒரு கதையா இருந்தாலும் கூட படத்தோட அந்த முதல் பாதி அப்படின்றது நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அதுலயும் முக்கியமா அந்த இன்ட்ரோல் பிளாக், அந்த இன்ட்ரோல் பிளாக்கு பயங்கரமான ஒரு ஃபயர். ஆனா படத்தோட பிரச்சனை அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த இன்ட்ரோல் பிளாக் ஃபைட் ஒன்று மட்டும் தான் வச்சிருந்திருப்பாங்க. அந்த ஃபைட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அந்த ஃபைட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தனுஷ் அவரோட அந்த ராயன் கேரக்டருக்கு அவ்வளோ பில்டப் பில்ட் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமான ஒரு பில்டப் பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சண்டை காட்சி வரும்போது பக்காவா பர்ஃபெக்டா இருந்தது அந்த சண்டை காட்சி. ஆனா செகண்ட் ஹாஃப் முழுக்க பாத்தீங்கன்னா, அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவர் கொலை பண்றாரு, இவர் நல்லா சண்டை போடுறது தெரிஞ்சு போச்சுல, அதனால செகண்ட் ஹாஃப் முழுக்க சண்டையே வச்சிருங்க அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹாஃப் முழுக்க காரணமே இல்லாம நிறைய சண்டைகள் வருது, ஒரு மாதிரி சலிப்பை ஏற்படுத்துது. இந்த படத்துல திரைக்கதையில பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே மெனக்கிடவே இல்லை. அதாவது செகண்ட் ஹாஃப் முழுக்க வராங்க, சண்டை போடுறாங்க, கொள்றாங்க, திருப்பியும் வராங்க, திருப்பியும் சண்டை போடுறாங்க, திருப்பியும் கொள்றாங்க. இதுதான் செகண்ட் ஹாஃப் முழுக்க நடக்குதே தவிர அந்த திரைக்கதையில எந்த விதமான ஒரு டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் எதுவுமே இல்லாதனால செகண்ட் ஹாஃப் அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமே இல்லாம போகுது. படத்துல நிறைய ஆர்டிஸ்ட், எஸ். சூர்யா சார், செல்வராகவன், அதுக்கப்புறம் சந்தீப் கிஷன், வரலட்சுமி, காளிதாஸ் ஜெயராம், அபர்ணா முரளி, பிரகாஷ் ராஜ் சார், இப்படி நிறைய க்ரௌடு படத்துல அந்த ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கான அந்த வேல்யூ அப்படின்றது, அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் அப்படின்றது யாருக்குமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல, பெருசா இல்லவும் இல்லை. ஆனா அந்த தங்கச்சி கதாபாத்திரம் துஷாரா விஜயனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் அப்படின்றது அவ்வளோ வேல்யூபிளா ரொம்பவே நல்லா இருந்து. முக்கியமா அவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், சும்மா மிரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த காட்சி எனக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இது ஒரு ஹீரோவோட 50வது படம், 50வது படத்துக்கு அவர் தான் டைரக்டர். அப்படி இருந்தும் கூட ஒரு முக்கியமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுக்கு விட்டு கொடுத்து ஒரு டைரக்ஷன் பண்றது அப்படின்றது அது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். அந்த சீன் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த படத்துல ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஸ்கோப் இருக்கிறது மொத்தம் 3 ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும்தான். ஒன்று தனுஷ் அவர்கள், இன்னொன்று துஷாரா விஜயன், அடுத்து வந்து செல்வராகவன் அவர்கள். மற்றபடி வந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட் தான் வந்து போறாங்க. அதிலும் எஸ். சூர்யா சார், அவர் தான் ஒரு வில்லன் கதாபாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஹீரோ சைடு வந்த கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கு. பட் வில்லன் சைடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாவோ இல்லை புத்திசாலித்தனமோ எதுவுமே செய்யறது கிடையாது. இப்போ எஸ். சூர்யா சார் ஒரு வில்லனா இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கான அந்த வில்லனுக்கான அந்த வேல்யூ இருக்குல்ல, அப்படி எதுவுமே இல்லை. அவர் சும்மா சேர்ல உட்காந்துக்கிட்டு அவனை தூக்குடா, அவனை காலி பண்ணடா, அவனை போடுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா சண்டைக்கு தான் போய் நிற்கிறாங்களே தவிர அவர் அந்த கேரக்டர் புத்திசாலித்தனமாவோ இல்லை பவர்ஃபுல்லாவோ எதுவுமே செய்யல. ஸோ ரொம்ப ஒரு வீக்கான ஒரு வில்லனாக தான் இருக்கிறாங்க. அதாவது இப்போ வில்லன் அப்படின்னு யாராவது காட்டினாங்கன்னா அடுத்த சீன் அவங்க காலி ஆயிடுவாங்க, அவ்வளோதான் அந்த வில்லனோட பவர். இன்னொன்று, படத்தில் நிறைய ஹைப்பான சீன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹைப்பான சீன் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்துட்டு அடுத்தடுத்து வரும்போது அந்த ஹைப்புக்கான ஒரு இன்சிடென்ட் எதாவது நடக்கணும், இல்லை அந்த ஹைப்பு அந்த ஏற்றுனாங்க இல்லையா, அதுக்கு அதை ரிவீல் பண்ணுற காட்சிகள் இருக்கணும். உங்களுக்கு உதாரணம் சொன்னா, 2வது தம்பி காலேஜ் படிக்கிறாரு. காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஹைப் ஏற்றுறாங்க. ஓகே, இந்த எலெக்ஷன்னால இவங்களோட லைஃப்ல ஏதாவது மாறும் போல இருக்கு அப்படின்னு அந்த ஹைப்பை ஏற்றிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருது. அதே மாதிரி சரவணன் அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப்பாக காமிக்கிறாங்க. பட் அவரும் பார்த்தீங்கன்னா டப்புன்னு காலியாகிறாரு. இதெல்லாம் தாண்டி தனுஷ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பில்டப், தனுஷ் அவர்களை பத்தி பேசும்போது மட்டும் அவருக்கு பயங்கர ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. அந்த பில்டப்கான சீன்ஸையும் நல்லாவே வச்சிருக்காங்க. நிறைய காட்சிகள் அவருக்கு வந்து அந்த பில்டப் கொடுத்து அவர் நடந்து வரும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், அவ்வளோ பில்டப் அந்த சீனை வந்துட்டு பயங்கரமா எடுத்திருக்கிறாங்க. அந்த சீனை மட்டும்தான் பயங்கரமா எடுத்துருக்காங்க தவிர அந்த பில்டப்புக்கான வேல்யூ அப்படின்றது படத்துல எங்கேயுமே இல்லை. முக்கியமா அவங்க தம்பிங்களே அவருக்கு எதிராக திரும்புவாங்க. அப்படி எதிராக திரும்புற அந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு காரணம்னாடா ஒன்னுக்கு எதிராக நிற்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்து அந்த எதிராக திரும்புறதுக்கான ஒரு வேல்யூவும் ஸ்ட்ராங்கா இல்லை. இதெல்லாம் விட அது எந்த யூனிவர்ஸ்னே தெரியல. ஏன்னா
இவங்க பாட்டுன்னு கொலை பண்ணிட்டே இருக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த ஊர்ல யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. போலீஸ்காரனும் பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த படத்துல பிரகாஷ் ராஜ் சார் போலீஸா நடிச்சிருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா அவரு ஒரு 10-15 பேர் ஒரு பக்கம் போட்டு தள்ளிட்டே இருக்கிறாரு. அவர் பார்த்தா அந்த போலீஸ் ஃபீலும் வரல. இன்னொன்னு, கொலைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அந்த ஊர்ல யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. எப்படி இருக்குன்னா, இப்போ யாராவது கொண்டுட்டு கட்டி தொங்க விட்டுறாங்க. இப்போ அந்த ஊர் மக்கள் வந்துட்டு போகும்போது, என்னப்பா கொண்டுட்டாங்களா, சரி ஓகே, சரி வாங்க வேலையை பார்க்க போவோம் அப்படின்ற மாதிரி. இந்த கொசு கடிச்சதுன்னா அந்த கொசு டப்புன்னு தட்டு போவோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வராங்க, டக்குன்னு கொலை பண்றாங்க, போயிடுறாங்க. ஆனா அது யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்கன்றது இது ஏதோ ஒரு தனி உலகமா இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த படம் பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களுடைய முந்தைய திரைப்படம்லாம் பயங்கரமா ஞாபகப்படுது. பொல்லாதனா இருக்கட்டும், வட சென்னை அசுரன், பல காட்சிகள் தனுஷரோட முந்தைய திரைப்படங்களை பயங்கரமா ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் வந்துட்டு வெற்றிமாறன் அவர்கள் கூட பழகி பழகி அவருக்கும் அந்த மாதிரி மண்டுக்குள்ள வந்துருச்சான்னு தெரியல. ஏன்னா அவரோட முந்தைய படமான பவர் பாண்டி எடுத்திருந்தார் இல்லையா, ஸோ அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துல அந்த கதை ரொம்ப ஒரு மென்மையான ஒரு காதல் கதை, அதுல ஒரு ஆக்ஷன், அந்த ஸ்கிரீன் பிளேவே நல்லா இருந்து. பட் இந்த திரைப்படம் பார்க்கும்போது வெற்றிமாறன் அவர்கள் கூட மாறினதுனால தான் இவருக்கும் இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்ததோ அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் முழுக்கவே இருக்கு. வெற்றிமாறன் மாதிரி சண்டை காட்சிகள் எடுத்திருக்காரு தவிர வெற்றிமாறன் மாதிரி ஸ்கிரீன் பிளேல இல்லை. பட் தனுஷ் அவரோட நடிப்பு அப்படின்றது ரொம்பவே நல்லா இருந்து. ஒரு நல்ல நடிகன் அப்படின்னா 5-10 பக்கம் வசனத்தை மூச்சு விடாம சிங்கிள் டேக்ல அழுது புரண்டு பேசி நடிச்சா மட்டும் ஒரு நல்ல நடிகன் அப்படின்லாம் கிடையாது. ஒரு 10-15 செகண்ட் போதும் தான் எப்பேற்பட்ட நடிகன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல வைக்கப்பட்ட ஒரு காட்சி ஒன்று இருக்கு. இந்த அடங்காத அசுரன் அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானோட அந்த வாய்ஸ் வரும்ல, இந்த உசுரே நீதானே அப்படின்னு. ஸோ அந்த சாங், அந்த மூடுக்குள்ள, அந்த மூடுக்கும் ஏஆர் ரஹ்மானோட அந்த வாய்ஸுக்கும் அந்த உசுரே நீதானே அப்படின்ற அந்த வரி வரும்போது அவங்க தங்கச்சி ஆடிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த தங்கச்சியை அந்த அண்ணனான தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பார்வை பார்ப்பாங்க. அப்போ தனுஷ் அவர்களுக்கு ஒரு க்ளோஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 செகண்ட் தான் இருக்கும். அந்த 6-7 செகண்ட்ல தான் எப்பேற்பட்ட நடிகன் அப்படின்றத அந்த ஒரு சின்ன அந்த சிங்கிள் ஃப்ரேம்ல சூப்பரா முடிச்சிருப்பாரு தனுஷ் அவர்கள். நீங்க கண்டிப்பா போனீங்கன்னா அந்த லிரிக் வரும்போது தனுஷோட பேச பாருங்க, அப்படி இருக்கும் அவரோட நடிப்பு. இந்த படத்துல செல்வராகவன் அவரோட அந்த கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, தனுஷ் அவர்கள் நான் சின்ன வயசா இருக்கும்போது நீ டைரக்டரா இருந்து என்ன நடின்னு எவ்வளவு கொடும்படுத்தினேன், இப்பவா என்னோட 50வது படத்துல எனக்கு பில்டப் கொடுத்து என்னை வந்துட்டு புகழ்ந்து தள்ளுறதும் வேலையை நீ வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை புகழ்ந்து தள்ளுவா அப்படின்றதுக்காகவே அவங்க அண்ணனை நடிக்க வச்ச மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவ்வளோ பில்டப் கொடுக்குறாரு செல்வராகவன் தனுஷ் அவர்களுக்கு. அண்ட் இந்த படத்துல நிறைய வைலன்ஸ் காட்சிகள், இவ்வளோ வைலன்ஸ் ஒரு படத்துக்கு தேவையில்லை. அண்ட் இதெல்லாம் தாண்டி படத்துல நிறைய சண்டை காட்சிகள், ரியல் லைஃப்லயும் சரி சினிமாலையும் சரி, ஒரு சண்டை அப்படின்னா அதுக்கான ஒரு வேலிட் ரீசன், ஒரு பொருத்தமான காரணம் இருக்கணும். ஒரு பொருத்தமான காரணமே இல்லாத சண்டை அப்படின்றது, அந்த சண்டை என்னதான் நல்லா இருந்தாலும் அதுக்கான காரணம் சரியா இல்லைன்னா அது வேஸ்ட் தான். ஸோ அந்த மாதிரி காரணமே இல்லாம அடிச்சுட்டு சாவுறாங்க படம் முழுக்க. தனுஷ் அவர்கள் பவர் பாண்டி மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு தனுஷரோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் இன்னுமே ஒரு நல்ல சிறந்த படத்தை கொடுத்துருக்கலாம். ஆனா பட் வெறும் ஆக்ஷனை மட்டுமே நம்பி இந்த படத்தை எடுத்ததுன்றது கொஞ்சம் ஏமாற்றம் தான்.